சுபிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பியினுடைய அடுத்த அறிவிப்பாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தேர்வு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2027-28. ஸோ இந்த காலகட்டங்களில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஆனது கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கு ஏதுவாக ஃப்ரீ பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம். ஸோ அந்த ஃப்ரீ பேஜை பொறுத்த வரைக்கும் 3 பாடங்களுக்கு முதல்ல கொடுக்குறோம். ஒன்று தமிழ் பாடத்திற்கு இந்த ஃப்ரீ பேஜ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்து ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு இந்த ஃப்ரீ பேஜ், அடுத்து இங்கிலீஷ் பாடத்திற்கு சொல்லி இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு முதல்ல 3 பாடத்திற்கு உங்களுக்கு இந்த ஃப்ரீ பேஜ் ஆனது கண்டக்ட் பண்ணுறோம். இந்த ஃப்ரீ பேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மொபைல் ஆர்ம்ஸ் சுபி லெஜெண்டரி எஜுகேஷன்ங்கிற இந்த மொபைல் ஆர்ம்ஸுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு இந்த ஆர்ம்ஸில் இணைஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதற்கான கட்டணம் ரூபாய் 600 சொல்லி வச்சுருக்கோம். சரிங்களா, ஜூலை 31 இதற்கான இறுதி நாள் சொல்லி நம்ம இணைச்சிருக்கோம். இந்த பேஜில் ஆசிரியர்களை இணைச்சிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பேஜை முழுமையாக ஆசிரியர்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த பேஜில் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் மேஜருக்கு தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், அதே போல் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் இதில் கொடுத்துட்டோம். இந்த ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ் சொல்லி பார்க்கும் பொழுது 48 மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு, சரியா, பிஜிடிஆர்பியில் உங்களுக்கு மேஜர் தமிழில் கேட்கக்கூடிய வினாக்கள் 110. இந்த 110க்கு 48 புத்தகங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது. அந்த அளவிற்கு 48 புத்தகங்களினுடைய தொகுப்பை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் 26 புத்தகத்தினுடைய தொகுப்பு, இங்கிலீஷில் கிட்டத்தட்ட 15 தொகுதிகள் சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ரெஃபர் பண்ணி உங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து ஒன்லைனர் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 59,000 ஒன்லைனர், தமிழை பொறுத்த வரைக்கும் 50,000 ஒன்லைனர் சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒன்லைனர் உங்களுக்கு கொடுத்துட்டோம். அதே போல் கொஷின் பேங்க் தமிழை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 40,000 வினாக்கள், இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 20,000 வினாக்கள், ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 35,000 வினாக்கள்னு சொல்லி கொஷின் பேங்க் உங்களுக்கு அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு மேஜருக்கு தேவையான அனைத்தையுமே இந்த இடத்துல கொடுத்துட்டோம். ஸோ நீங்கள் படிக்க வேண்டியதை முழுமையாக தொகுத்து நான் கொடுத்துட்டேன். படிக்க வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய கடமை. ஸோ இதனை தொடர்ந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், சரிங்களா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஸோ உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இலக்கணம், இது ரெண்டுமே நம்மளுடைய அடிப்படை ப்ரிப்பரேஷனில் இருக்கக்கூடியது. ஆகவே இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன், கிட்டத்தட்ட 4,000 ஒன்லைனர், சரிங்களா, 4,000 ஒன்லைனர் கிரியேட் பண்ணி ஸோ உங்களுக்கு இந்த பேஜ்லேயே ப்ரொவைட் பண்ணியாச்சு. இந்த 4,000 ஒன்லைனரில் இலக்கணத்திற்கு என்று கிட்டத்தட்ட 2,000 ஒன்லைனர் இலக்கணத்துக்கு மட்டும் தொகுத்து எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம்னு இலக்கணத்திற்கு மட்டும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிட்டத்தட்ட 2,000 கொஷின்ஸ். அதே மாதிரி 10th யூனிட் வைஸாக உங்களுக்கு கொஷின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இது போக ப்ரீவியஸ் இயரில் முந்தைய ஆண்டில் கேட்டிருக்கக்கூடிய வினாக்கள் அதை தொகுத்து கிட்டத்தட்ட ஒரு 240 வினாக்கள். ஸோ அடுத்து நீங்கள் லாஸ்ட்ல ரிவிஷன் பண்ணுவதற்கு ஏதுவாக மேற்கோள்கள், அதே மாதிரி நூல் ஆசிரியர்கள், ஸோ எல்லாத்தையுமே இதில் உங்களுக்கு 4,000 ஒன்லைனராக தொகுத்து உங்களுக்கு கொடுத்துட்டோம். அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் மேஜர் முடிஞ்சிருச்சு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து கொடுக்க வேண்டிய பகுதி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மெத்தடாலஜி, சரிங்களா, கல்வி உளவியல் சொல்லுவோம், எஜுகேஷன் மெத்தடாலஜி. இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜியில் கிட்டத்தட்ட 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கக்கூடிய நியூ சிலபஸை பார்த்தோம்னா
இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜியில் 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10 யூனிட்டுக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஸ்டடி மெட்டீரியல் கிட்டத்தட்ட வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் 3000 கிட்டத்தட்ட ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு 3 தொகுதிகளாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தொகுத்து உங்களுக்கு ஃப்ரீ பேஜில் கொடுத்தாச்சு. அப்போ உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அந்த இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த 10 யூனிட்டுக்கும். அடுத்து நம்ம எடுக்க வேண்டிய பகுதி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் கொடுக்கணும். ஏன்னா ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்தாச்சு, ஒன்லைனர் கொடுக்கணும். அதே மாதிரி கொஷின் பேங்க் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த கொஷின் பேங்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10,000 வினாக்கள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த 10,000 வினாக்கள் எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம்னா, ஸோ ஒவ்வொரு யூனிட் வைஸா கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். அடுத்து ஃபுல் மாடல் டெஸ்டின் கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 3 பேட்டர்ன்ல 10,000 கொஷின்ஸ் எடுத்து அதை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டோம். இந்த 10,000 கொஸ்டின்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை இதை கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம், எளிமையாக வினாக்களை அனலைஸ் பண்ணிக்கிற முடியும். அப்போ ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துட்டோம், அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் கொடுத்துட்டோம். ஒன்லைனர் மட்டும் கொடுக்கணும். ஒன்லைனர் நம்ம என்ன செய்யறோம், தொகுத்துக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 யூனிட்டுங்கும் போது 20,000 இருந்து 30,000 ஒன்லைனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், இந்த பாடப்பகுதிக்கு கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ ரிவிஷன் மெட்டீரியல் சொல்லி வந்து இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுவதற்கு ஒரு மெட்டீரியலும் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ அப்போ உங்களுக்கு எல்லாமே மேஜருக்குரியது கிடைச்சிருச்சு. அதே மாதிரி எஜுகேஷன் மெத்தடாலஜியில் உங்களுக்கு ரிவிஷனுக்கான மெட்டீரியல் கிடைச்சிருச்சு, ஸ்டடி மெட்டீரியல் கிடைச்சிருச்சு, கொஷின் பேங்க் ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ அது போக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டோம். இனி ஜிகே மட்டும் உங்களுக்கு கவர் பண்ண வேண்டியது இருக்கு. அதே மாதிரி எஜுகேஷன் மெத்தடாலஜியில் ஒன்லைனர் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அதிகபட்சம் இந்த ஆகஸ்ட் மந்த்ல உங்களுக்கு அந்த ஒன்லைனரும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஆகஸ்ட் இறுதிக்குள்ள எல்லாமே உங்க கையில கிடைச்சிரும். ஸோ நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய மெத்தடை உருவாக்கிக்கிற வேண்டியது. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஸோ நம்ம கொடுக்க வேண்டிய பகுதி என்னென்ன இருந்துச்சு, ஸ்டடி மெட்டீரியல், கொஷின் பேங்க், ஒன்லைனர் ஒவ்வொன்றையுமே நம்ம உருவாக்கிட்டோம். ஸோ இனி வந்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒன்லைனர் மட்டும் எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு கொடுக்கணும். ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே மொபைல் ஆப்ஸில் கொடுத்துருக்கோம். அதை ஓப்பன் பண்ணி ப்ரிப்பரேஷனுக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கோங்க. இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜியில் 10,000 கொஷின்ஸ் உங்களுக்கு 10,000 வினாக்கள் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 10,000 கொஸ்டின்ஸ் எப்படி நம்ம எடுத்திருக்கிறோம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 எஜுகேஷன் மெத்தடாலஜியில் யூனிட் 1 சொல்லி பார்க்கும் பொழுது அதில் கிட்டத்தட்ட 500 கொஸ்டின்ஸ் அதற்கான ஆன்சர் உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க் யூனிட் 1க்கு 500 கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட் நீங்கள் என்னென்ன பார்க்கணும், முன் தொடக்க கல்வி, தொடக்க கல்வியை உலகமயமாக்குதல், தொடக்க கல்வியில கல்வி வாய்ப்புகளை சமப்படுத்துதல், இடைநிலை கல்வி, உயர்நிலை கல்வி, எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, ஆர்யூஎஸ்ஏ, அதே மாதிரி ஆர்டிஇ சட்டம் 2009, முறைசாரா கல்வி முறைகள், சேர்க்கை, தேக்கம், இடைநிற்றல், செயல்பாட்டு எழுத்தறிவு திட்டம், திறந்தவெளி பள்ளி கல்வி, கல்வியில் தொழில்மயமாக்கல், திறன் மேம்பாடு, சமூக ரீதியாக பின்தங்கிய குழுக்களின் கல்வி, கல்வி உலகளாவிய கற்றல் வடிவமைப்பு, கல்வியில் உள்ள தடைகள் சவால்கள், எஜுகேஷன் சேலஞ்ச், சுதந்திரத்திற்கு முன் கல்வி குழுக்கள், அரசியல் அமைப்பினுடைய விதிகள், மத்திய மாநில அரசினுடைய கல்வி கொள்கைகள்னு கிட்டத்தட்ட 16 டாபிக் இந்த யூனிட் 1ல. ஸோ இதை கவர் பண்ணி 500 கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி யூனிட் 2வை எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வியின் தத்துவத்தினுடைய அடிப்படைகள், இந்திய தத்துவ ஞானிகள், மேற்கத்திய தத்துவவாதிகள், கல்வியின் சமூகவியல் அடிப்படைகள், சுற்றுச்சூழல் கல்வி, தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல், கல்வியில ஐநா வளர்ச்சியினுடைய இலக்குகள், சுகாதார கல்வி, கல்வியில் பாலின முன்னோக்குகள் சொல்லி கிட்டத்தட்ட 350 கொஸ்டின்ஸ் 9 டாபிக்ல
யூனிட் 2க்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி யூனிட் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வியினுடைய வளர்ச்சி, இது தமிழ்நாட்டில் வரலாற்றினுடைய கல்வி வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, இந்த கல்வி வளர்ச்சியில சமூக மற்றும் அரசியல் இயக்கங்களினுடைய பங்களிப்புகள் என்ன, சரியா, அரசியல் இயக்கங்களினுடைய பங்களிப்புகள், அதே மாதிரி மாநில பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள், தமிழ், இலக்கியம், பாரம்பரியம், கலாச்சாரம், கலை, கட்டிடக்கலை, தமிழ்நாட்டின் இனக்குழுக்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள், பெண்கள், தமிழ்நாட்டின் சமூக மாற்றத்தின் தலைவர்கள் சொல்லி யூனிட் 3ல 7 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 7 டாபிக்கை டோட்டலாக கவர் பண்ணி 400 கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர், சரியா. யூனிட் 1ல் 500, யூனிட் 2ல் 350, யூனிட் 3ல் 400 கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து யூனிட் 4 எடுத்துக்கிட்டோம்னா யூனிட் 4ல் இருக்கக்கூடிய கண்டென்ட் குழந்தை பருவம், இளமை பருவம், அதே மாதிரி இளமை பருவத்தினுடைய உள்ளவியல் வளர்ச்சி நிலைகள், குழந்தை பருவம் இளமை பருவத்தினுடைய பண்புகள், அறிதிறன் வளர்ச்சி காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், சமூக உளவியல், ஒழுக்க வளர்ச்சி கோட்பாடு, மனதிறன் சொல்லி கிட்டத்தட்ட 6 டாபிக் இந்த யூனிட் 4க்கு. ஸோ இதில் 400 கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி யூனிட் 5 எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு அதே எஜுகேஷனில் வந்துடுது, சாரி சைக்காலஜியில் கொடுத்துருக்காங்க. கற்பவர், கற்றல் செயல்முறை, கற்றல் பண்புகள், கற்றலுக்கு உயிரியல், உளவியல், சமூக பொருளாதார காரணிகள், நினைவு, மறதி, கற்றல் வளைவு, கற்றல் கோட்பாடுகள், கற்றல் சோதனைகள், மொழி, கற்றல் வகைகள் சொல்லி கிட்டத்தட்ட 10 டாபிக். இந்த 10 டாபிக்ல 400 கொஸ்டின்ஸ் இந்த பகுதியில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பாருங்க, உளவியலினுடைய பண்பு கூறுகள், உளவியலினுடைய பண்பு கூறுகள் 6வது யூனிட், கிட்டத்தட்ட 10 டாபிக் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலையுமே நம்ம 400 கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். உளவியல் பண்பு கூறுகள், அறிவாற்றல் திறன்கள், கவனம், ஆர்வம், ஊக்குவித்தல், நுண்ணறிவு, அடிப்படை கோட்பாடுகள், படைப்பாற்றல், கற்றல் குறைபாடுகள், ஆளுமை பண்பு கோட்பாடுகள், மனநலம் சொல்லி கிட்டத்தட்ட 10 டாபிக், சரியா. ஸோ அவர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11வது ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க, வழிகாட்டுதல் மற்றும் அறிவுரை பகதல், 400 கொஸ்டின்ஸ். அதே மாதிரி யூனிட் 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா 380 கொஸ்டின்ஸ். யூனிட் 7ல் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சு மதிப்பீட்டின் கோட்பாடுகள், மதிப்பீட்டின் பண்புகள், கல்வியில் மதிப்பீட்டின் தேவையும் தன்மையும், கல்வி மதிப்பீடுகளும் பள்ளி தேர்வுகளும், விவரங்களை பற்றிய பட்டியல், மதிப்பீட்டில் அடங்கியுள்ள நிர்வாக பிரச்சனைகள், அதே மாதிரி மதிப்பெண்களும் தர சின்னங்களும், தரப்படுத்தப்பட்ட அடைவு சோதனைகள், திரள் பதிவுகள், புள்ளியியல், பள்ளி தேர்வுகள், கட்டுரை தேர்வுகள், வாய்மொழி தேர்வுகள், புதுமுறை சோதனைகள், சரியா, புதுமுறை சோதனைகள் சொல்லி கிட்டத்தட்ட 13 டாபிக். ஸோ அந்த 13 டாபிக்கை கவர் பண்ணி 380 கொஸ்டினா யூனிட் 7 நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே இது யூனிட் 8 பார்த்தீங்கன்னா மேலாண்மை கோட்பாடுகள், கல்வியில மேலாண்மையின் அமைப்பு, நிதி மேலாண்மை மற்றும் செயல்பாடுகள், கல்வி நிர்வாகத்தில் SWOC பகுப்பாய்வுகள், பள்ளி தலைவர்கள், ஆசிரியர் மற்றும் பங்குதாரர்கள், பள்ளி மேலாண்மை, மேலாண்மை அணுகுமுறை, கல்வி நிர்வாகம் மற்றும் பள்ளி நிர்வாகம், இந்தியாவில் கல்விக்கான நிதிநிலைகள் சொல்லி 9 டாபிக். இதில் 380 கொஸ்டின்ஸ் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 9வது யூனிட் எடுத்திங்கன்னா 7 டாபிக், பாடத்திட்டத்தினுடைய கொள்கைகள், பாடத்திட்ட முறைகள், பாடத்திட்ட செயல்பாடு வகைகள், பாடத்திட்ட அமைப்புக்கான அணுகுமுறைகள், பாடத்திட்ட மேம்பாடு செயல்முறை, பாடத்திட்ட மாதிரிகள், பாடத்திட்ட மதிப்பீடு சொல்லி 7 டாபிக், 380 கொஸ்டின்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே இது 10வது யூனிட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 10வது யூனிட்ல உங்களுக்கு 6 டாபிக் நம்ம கவர் பண்ணி 380 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். கல்வி நோக்கங்கள், கற்பித்தல் நிலைகள், திட்டமிடப்பட்ட கற்றல், கற்றல் மேலாண்மை அமைப்புகள்,
கல்வி தொழில்நுட்பங்கள், மெய் நிகர் முறைகள் சொல்லி கிட்டத்தட்ட 6 டாபிக் 380 கொஸ்டின்ஸ். சரியா? அப்ப மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 யூனிட். ஸோ இந்த 10 யூனிட்ல யூனிட் வைஸா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து இந்த 10 யூனிட்ல டாபிக் வைஸா, சரி, இந்த டாபிக்ல இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய டாபிக்கை கவர் பண்ணி டாபிக் வைஸா கொஸ்டின் ஆன்சர் கிட்டத்தட்ட 3500 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி முழு மாதிரி தேர்வுகள், சரியா? ஸோ இந்த முழு மாதிரி தேர்வுகள்ங்கிறது முந்தைய ஆண்டினுடைய வினா விடை தொகுப்பாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிட்டத்தட்ட 4 பகுதிகளாக கொடுத்துருக்கோம். ஸோ இதுல 3000 கொஸ்டின்ஸ். ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு டாபிக் வைஸா யூனிட் வைஸா இருக்கக்கூடியதுல 3500 கொஸ்டின் குறைந்தது இருக்கும். ஸோ அதே மாதிரி டாபிக் வைஸ்ல 3500 கொஸ்டின்ஸ். ப்ரீவியஸ் இயர் ஃபுல் மாடல் டெஸ்ட்ல 3000 கொஸ்டின்ஸ். அப்ப டோட்டலா 10,000 கொஸ்டின். இதை தாண்டி தான் இருக்குமே தவிர குறைவதற்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ உங்களுக்கான அரசு பணியை பெறுவதற்கான ஒரு வழிமுறையாக என்ன செஞ்சிருக்கோம், இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜியை டோட்டலா கவர் பண்ணி கொஸ்டின்ஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டோம். இதை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும், வேற எதையுமே பார்க்க வேண்டியதில்லை. ஸோ அடுத்து உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், உங்களுடைய ஃப்ரீ பேஜ் குரூப்ல இதை நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஸோ நீங்க என்ன செய்றீங்க, ஃப்ரீ பேஜ்ல ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டர்ல பார்த்தீங்கன்னா சைக்காலஜின்னு தனியாக ஃபோல்டர் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், முழுமையாக பயன்படுத்திக்கலாம். ஸோ இது போக இனி ஒன்லைனர் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒன்லைனரும் அடுத்து உங்களுக்கு நான் என்ன செஞ்சுறேன், ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ ஒன்லைனரையும் முழுமையாக பயன்படுத்துங்க. 2027-28 நடைபெறக்கூடிய ஸோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் இப்போ இருந்தே உங்களுடைய ஸ்டடி பிளானை உருவாக்கிக்கோங்க. அதற்கு தேவையான அனைத்தையுமே இந்த இடத்துல கொடுத்துறோம். ஸோ இதோட அடுத்து ஜிகே உங்களுக்கு கொடுத்துட்டோம்னா எங்களுடைய பணி முடிந்தது. படிக்க வேண்டியது மட்டும்தான் அடுத்து நீங்க படிக்கணும். ஸோ அதற்கான வழிமுறைகளையும் அடுத்து 1 by 1 கொடுத்துருவோம். ஸோ ஆசிரியருடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான அனைத்து வழிமுறைகளையுமே இந்த இடத்துல சுபிக்குழுவின் சார்பாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உருவாக்கி கொடுத்துருக்கோம். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதுல ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.